கூட்டரசு கோட்பாடுக்கான ஒரு சிறப்பு மாநாட்டினை இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் இந்த சிறப்பு மாநாட்டிற்கு வந்திருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில் நடுவண் அரசின் அதிகார பகிர்வு என்பது மாநில அரசோடு நின்று விடாமல் கடைசி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்பதை உள்ளடக்கிய உள்ளாட்சி குறித்தும் நம்ம பேசுவது என்பது கூட்டாட்சி கோட்பாட்டில் கூட்டரசு கோட்பாட்டு கோரிக்கையை ஒரு முழுமையாக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உள்ளாட்சி என்பது ஏதோ ஒரு சில பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை வார்டு கவுன்சிலர்கள் பற்றி நம்ம பேசலை. இந்த இந்திய ஒன்றியம் என்பது மாநில தலைநகரங்கள்லையும், தமிழ்நாடுன்னு சொன்னால் ஏதோ டெல்லி, சென்னை இல்லை கலெக்டர் ஆஃபீஸோட மாவட்டத்தில் நிற்கக்கூடியது தான் ஜனநாயகமா? மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கலெக்டர் ஆஃபீஸோடு நின்று விடுவது தான் ஜனநாயகமா? இல்லை ஒரு விவசாயி, ஒரு சாதாரண மக்களும் இந்த ஜனநாயகத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறையாக, ஒரு கூட்டரசாக இந்தியா இருக்குதா அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. பெரும்பாலும் மக்கள் பிரதிநிதிகளை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை பிரதிநிதிகளாக அனுப்புவதற்கு ஓட்டு போடுற மிஷினில் மாதிரி மக்கள் ஜனநாயகத்தில் இயங்க வைக்கப்படுவதும், ஒரு வாக்காளராக மட்டும் ஜனநாயகத்தில் சாதாரண மக்கள் பார்க்கப்படுவதும், இந்த மாநில அரசு மட்டும் அப்படின்னு பேசுவதை தாண்டி உள்ளாட்சி என்பது வலியுறுத்தி பேசும்போது தான் நான் வெறும் வாக்காளன் அல்ல, இந்த சாதாரண மக்களும் இந்த ஜனநாயகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நான் பங்களிக்க முடியும் என்பதை இந்த உள்ளாட்சிகள் மூலியமாகத்தான் வலியுறுத்தப்படுது. அது குறித்து நம்ம இன்னைக்கு இந்த மாநாட்டில் பேசுவது மிக மிக பொருத்தமானதாக இருக்குன்னு நினைக்கிறோம். பொதுவாக நாங்கள் இந்த கிராம சபை சம்பந்தமாலாம் பயிற்சி கொடுப்ப போவோம். கிராமங்களில் மக்களுக்கு விஷயம் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, கிராம சபைன்னு சொல்கிறீங்க, சட்டம்னு சொல்கிறீங்க, இங்கே வெறும்னா டீ மிக்சர் கொடுக்கறது தான்ப்பா கிராம சபை. அப்போ அவங்க சொல்வதை நம்ம தவறாக சொல்கிறாங்க, இல்லை ஏதோ நமக்கு முரணாக சொல்லுவாங்கன்றது இல்லை. ஆனால் அவங்ககிட்ட நாங்கள் திரும்ப சொல்லுவோம், யாரோ ஒருத்தருக்கு இந்த சபை கூட்டங்கள் வெறும்னா டீ மிக்சர் சாப்பிட்ற கூட்டங்களாக கலைந்து போவதில் விருப்பம் இருக்குது, அவங்க அப்படியே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. சென்னையில் மட்டும் முடிவெடுப்பது, இல்லை மாவட்டத்தில் மட்டும் முடிவெடுப்பது என்பதுதான் காலங்காலமாக இருக்க வேண்டிய மொழிய, அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 243 சொன்ன பிறகும் கிராம சபை என்பது சம்பிரதாயமான சபையாக இருக்கணும். 12,515 ஊராட்சிகள்லையும் கிராம சபை கேலிக்கூத்தாக இருக்கணும். அது வேற யாரும் மதிக்கக்கூடாது. அதோடைய தீர்மானங்கள் மீது மாவட்ட ஆட்சியரும் பிடிஓவும் உட்கார்ந்திருக்கிறது மட்டும்தான் ஜனநாயகமே ஒழிய, அது வலுவான சபைகளாக நடப்பது என்பது ஜனநாயகத்தை கடைசி மனிதனுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அது வேண்டாம், எங்ககிட்டே அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று யாரோ காலங்காலமாக அதிகாரத்தை அனுபவித்தவர்கள் நினைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை மாற்றுவதற்கு வெறுமன தேர்தலில் ஒரு ஓட்டு போடுற ஒரு வாக்காளனாக மட்டும் சாதாரண மனிதன் இல்லாமல், என் ஊர் விஷயத்தில் என் ஊருக்கு என்ன நிதி வந்திருக்கு, என் பேரை சொல்லி என்ன வரி வசூல் வாங்குறீங்க, எங்கள் ஊருக்கு என்ன திட்டம் வந்திருக்குன்னு கேட்கறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு இடமாகத்தான் இந்த உள்ளாட்சிகள் இந்த பங்கேற்பு ஜனநாயகத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற, ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஜனநாயகமாக இருக்குது. சில ஊர்களில் இருந்தெல்லாம் கிராம சபை அன்னைக்கு நமக்கு ஃபோன் வரும், அண்ணா நீங்கள் சொல்கிற சட்டமெல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ளாட்சி சட்டமாக இருக்கட்டும், கிராம சபை சட்டமாக இருக்கும், இன்னைக்கு கிராம சபை கூட்டத்தன்னைக்கு நான் கலந்துக்கலான்னு போனால் பஞ்சாயத்து ஆஃபீஸும் பூட்டியிருக்கு, தலைவரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னதான் பண்ணுறதுன்னு கோபத்தோட நிறையா இளைஞர்கள் ஆதங்கமாக நமக்கு ஃபோன் பண்ணுறதுண்டு. நம்ம போய் சட்ட ரீதியாக சொல்லிட்டு வந்திருப்போம். அப்போ நம்ம இந்த இளைஞர்கள்ட்ட சொல்வது, 1996 வந்த கிராம சபை சட்டம் இல்லை உள்ளாட்சிகளுக்கான அதிகாரம் என்பது உடனே நம்ம சாமானிய மக்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி கதவை திறக்காது. பஞ்சாயத்து ஆஃபீஸ் பூட்டி தான் இருக்கும். நீ ஏன் கேள்வி கேட்குற, நீ ஏன் அங்கே போகிறேன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அங்கே வாங்க பங்கெடுங்க அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்காது.
நம்ம தான் தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டும். அடுத்தது நீங்கள் கோவப்படாமல் என்னென்ன செய்யுங்க, இதெல்லாம் செய்ய முடியும்னு அந்த பசங்களுக்கு சொன்ன பிறகு அவர்கள் எடுத்த முயற்சிகள் மூலியமாக, நண்பர்களே உண்மையாக சொல்கிறோம், இன்றைக்கும் 12,525 பஞ்சாயத்தில் நிறைய ஊராட்சிகளில் சாதாரண இளைஞர்களும் பெண்களும் அந்த கிராம சபை கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு அவங்க ஊருக்கான திட்டங்களை நான் சொல்லி அது வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அளவில் செய்கிற ஊர்கள் இன்றைக்கும் நிறையா இருக்குது. நாமக்கல் பக்கத்தில் ஒரு ஊரில் இது மாதிரி தான் சொன்னாங்க, கிராம சபை கூட்டம் சரியாக நடக்கலைன்னு. படிப்படியாக முயற்சி செஞ்சு ஒரு அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்துக்கு நம்மளும் போயிருந்தோம். அந்த ஊருக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த இளைஞர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி காட்டினார்கள். அந்த ஊரில் வேலை செய்ய விஓவாக இருக்கட்டும், விவசாய பணியாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஊரில் எல்லாரும் அந்த சபையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து, ரொம்ப முக்கியமாக அந்த பஞ்சாயத்தில் இருக்க எல்லா பாஸ்புக்கும் மக்கள் பார்த்து அந்த ஊரில் என்ன பணம் வந்திருக்கு என்ன பணம் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சபையாக அந்த கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. இப்போ என்னென்னா, ஜனநாயகத்தை கற்றுக்கொள்வதற்கு வெறும் ஓட்டு போட்டால் மட்டும் போகிறதில்ல, பசங்களுக்கு இளைஞர்களுக்கோ மக்களுக்கோ உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டியிருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுமே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பிரச்சாரத்துக்கு பேர் வச்சதே கிராம சபை. முதல்ல கிராம சபைன்னு வச்சாங்க, அப்புறம் அது சட்ட ரீதியான ஒரு சபையாக இருக்குது, அப்படி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அது மக்கள் கிராம சபைன்ற பேரெல்லாம் இருக்குது வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களில் பஞ்சாயத்துகளுக்கான தேர்தலே நடக்கலை, திமுக அரசு நடத்தலை. ஜனவரி 5ஓட 1-2 ஊராட்சி இல்லைங்க, கிட்டத்தட்ட 9624 பஞ்சாயத்துகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவரும் இல்லை, துணைத் தலைவரும் இல்லை, வார்டு மெம்பர்களும் இல்லை, யூனியன் கவுன்சிலரும் இல்லை, மாவட்ட கவுன்சிலரும் இல்லை, மாவட்ட சேர்மனும் இல்லை. கிட்டத்தட்ட 91,000 இடங்கள் தமிழ்நாட்டில் வேக்கண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி உள்ளாட்சியில் இதுதான் நிலைமையாக இருக்குது. மாநில சுயாட்சி என்று டெல்லியிலிருந்து நாம் கேட்கிற அதிகாரங்கள் சாதாரண மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற உள்ளாட்சிகளுக்கு கொடுக்க மறுப்பது ஏன் என்று இந்த மாநாட்டின் மூலியமாக நம்ம தீர்மானமாக கேட்டிருக்கிறோம். நாங்கள் கிராமங்களில் போய் மக்கள்கிட்ட பேசும்போது இந்த தேர்தல் ஏன் நடக்கலை என்று நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு பேசக்கூடாது, அந்தந்த பகுதிகளில் போய் மக்களை பார்த்து பேசணும் அப்படின்னு ஒரு சில தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ணோம். ஒரு ஊரில் கேட்டாங்க பாருங்கள், சார் நல்லா கவனிக்கும், இங்கே தான் மக்கள் எப்பயுமே வலிமையானவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஈரோடு கிழக்கில் ஒரு வேக்கன்சி சார், ஒரு எம்எல்ஏ காலமாகிறாரு, ஒரு வேக்கன்சி வருது. இந்திய தேர்தல் ஆணையம் உடனே தேர்தல் அறிவிக்குது, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளும் இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி அமைச்சர்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. உடனே தேர்தல் நடக்குது, புதிய எம்எல்ஏ வராரு, அப்புறம் அவர் சட்டமன்றத்துக்கும் போய் பேசுகிறாரு. இங்கே 9,000 பஞ்சாயத்துகளில் தேர்தல் நடக்கல, 91,000 பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. இதை நாம் கேட்க வேண்டாமா அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் கிராமங்கள்லேருந்து கேட்குறாங்க. இப்போ எம்எல்ஏ தேர்தல் மட்டும் இனிக்குது, உள்ளாட்சினா அதுவும் கடைசி மனிதனுக்கான அதிகாரம் போகுது என்றால் நீங்கள் டெல்லியிலேருந்து கேட்கும்போது ஒண்டி கோபமாக கேட்குறத நாங்கள் நம்புறதுக்கு தயாரல்ல. எங்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 91,000 எண்ணிக்கை ரொம்ப அதில் ஒரு புள்ளி விவரம் இருக்குது. 91,000 பிரதிநிதிகளில் நல்லா கவனிக்கணும், பாதி பேர் பெண்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கும் எம்எல்ஏ எம்பிக்களில் இடஒதுக்கீடு இன்னும் உறுதி செய்யப்படலை. நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ பெண்களே இல்லாமல் ஒரு கட்சி நடத்திடலாம், சிறுபான்மையினர் இல்லாமல் இப்போ சில கட்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க, உறுப்பினர்கள் இல்லாமல். ஆனால் உள்ளாட்சியை பொறுத்த மட்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு பெண்களும் 18 விழுக்காடு பட்டியல் பிரிவினரும் பட்டியல் பழங்குடியினர் 1% கிட்டத்தட்ட அவங்க இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கி பிடிஓ கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சுட்டு தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியிலேருந்து அதிகாரம் வரல. டெல்லியிலேருந்து வர வேண்டியதில் வரணும், நிச்சயமாக மாற்றுக்கட்டு இல்லை. அப்போ கிராம சபையில் போட வேண்டிய தீர்மானத்தின் நிலை என்ன, உள்ளாட்சிகளின் நிலை என்ன? அப்போ சட்டசபையில் ஒரு போட்டிருக்கிற தீர்மானத்தின் மீது நல்லா கவனிக்க வேண்டியது, சட்டசபையில் போட்டிருக்கிற தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுநர் உட்கார்ந்திருக்கிறார் என்று கோவப்படும் போது, அதே அரசியலமைப்பு சட்டம் சட்டசபை கொடுத்திருக்கிற அதிகாரம் மாதிரி கிராம சபை கொடுக்கிற அதிகாரங்கள் மீது, தீர்மானங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் மாவட்ட ஆட்சியரும் பிடிஓவும் உட்கார்ந்திருப்பதை நம்ம எத்தனை முறை கோர்ட்டுக்கு ஏற முடியும்?
ஒரு மாநில அரசு ஒரு சட்டமன்றத்தினால உச்சநீதிமன்றம் போய் அந்த உரிமைகளை பெற்று வர்றாங்க. அப்போ 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் வேடிக்கை பார்க்குற ஒரு சம்பிரதாய சபைகளாக வைத்துக்கொண்டு அங்கே போடுற தீர்மானங்களுக்கு மதிப்பளிக்காமல், அங்கே கேட்குற ஒரு விஷயங்களுக்கு மதிப்பளிக்காமல் இருக்கிற ஒரு மாநில அரசை நாம் உண்மையான ஜனநாயகத்தில் இவர்கள் புரிந்திருக்கிறார்களா, இல்லை நம்ம தான் அதை கேட்டு வாங்கணுமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. திருப்பூர் பக்கத்தில் பொங்கலூர் யூனியனில் ஒரு பஞ்சாயத்து. இந்த உதாரணங்கள் எல்லாமே நான் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கான விஷயம் என்னென்னா, இது ஏதோ இன்டர்நெட்லேருந்து எடுத்ததோ இல்லை நியூஸ் பேப்பர் வந்த கட்டிங்கோ செய்தி கிடையாது. நேரடியாக நம் பார்த்து அனுபவத்தில் தெரிந்த ஊராட்சிகள் தான் நம்ம இங்கே பகிர்ந்துக்கிறோம். பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் யூனியனில் ஒரு ஊராட்சி. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு பெண் தலைவர் வர்றாங்க. அந்த ஊருக்கு வர வேண்டிய ஒரு ரசாயன நிறுவனம் வேண்டாம் என்று பரம்பிக்குளம் ஆளியார் விவசாயிகள் சங்கமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த ரசாயன நிறுவனம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அந்த தலைவரும் கடுமையாக போராடி தடையின்மை சான்றை கொடுக்காமல் அந்த நிறுவனம் அங்கே செயல்படக்கூடாதுன்ற முடிவெடுக்கிறாங்க. கிராம சபையில் முடிவெடுக்கிறாங்க, மன்ற தீர்மானமும் போடுறாங்க. ஆனால் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்து திரும்ப அந்த நிறுவனம் செயல்பாட்டுக்கு வருது. காரணம், பிடிஓ அந்த என்ஓசியை கொடுத்துட்றாரு. அப்போ கிராம சபையை, ஊராட்சி மன்றத்தை, மக்கள் எடுத்த முடிவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நிறுவனம் வேண்டுமா வேண்டாமா, எங்கள் விளைநிலத்துக்கு என்ன பாதிப்பு வரும் வராது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சுருந்ததை ரொம்ப சுலபமாக அந்த எலெக்ஷனையும் நடத்தாமல், பிரதிநிதிகளும் இல்லாமல், பிடிஓ கையில் அதிகாரத்தை கொடுத்து இன்றைக்கும் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சியில் அந்த நிறுவனம் செயல்படுது. பிடிஓ அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. இப்போ பல சமயங்கள் சொல்லுவாங்க, ஊராட்சிகளில் ஊழல் நடக்குது, ஊராட்சி தலைவர்கள் ஊழலில் மாட்டுறாங்க. அப்போ பிடிஓ நிர்வாகம் இருக்கும்போது ஊழல் நடக்கலையா, இல்லை ஊழலை சமாளிக்கிறதுக்காகவோ இல்லை அது சரின்னு சொல்கிறதுக்காகவோ வரல. ஜனநாயகத்தில் சரியாக செயல்படுகிற ஊராட்சிகளும் நிச்சயமாக இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக இந்த 9624 தேர்தல் நடக்காத ஊர்களில் மேபி சம தளத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. மலை கிராமங்களில், கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் மலை கிராமங்களில் நம்ம நேரடியாக போய் பார்க்கும்போது தேர்தல் நடத்தாத சமயத்தில் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது கூட மிகப்பெரிய சிக்கலாகவும் சவாலாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மலை கிராமத்திலேருந்து உதாரணத்துக்கு தர்மபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்தில் ஒரு ஊராட்சியில், அந்த ஊராட்சிக்கும் அரூர் யூனியனுக்கும் வரணுன்னாலே அவங்க 50 கிலோமீட்டர் அந்த பழங்குடி மக்கள் மலையை தாண்டி வரணும். அங்கே ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லாமல் பிடிஓவால் நிர்வாகம் பண்ணவே முடியாது. அப்போ எங்கெங்கேயோ கிராமங்கள் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களை அவங்களுக்கான பிரதிநிதிகளுக்கான ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில அரசு செய்யாமல் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த மாநாட்டில் கவனமாக பார்க்க வேணும். ஜனவரி 5 பதவிக்காலம் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச பிறகுமே இது ஏதோ புதுசாக தெரியறது கிடையாது. நாங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே மாநில தேர்தல் ஆணையரையும் போய் பார்த்தோம். நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது என்பது இந்திய தேர்தல் ஆணையம் அல்ல, மாநில தேர்தல் ஆணையம்தான். கிராம உள்ளாட்சிகளாக இருந்தாலும் நகர்ப்புற உள்ளாட்சிகளாக இருந்தாலும் மாநில அரசின் ஆதரவு பெற்ற மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்துது. இந்திய தேர்தல் ஆணையமாக இருந்தால் இந்நேரம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் மாநில அரசின் கட்டுப்பாடு என்ற வார்த்தையை கூட பயன்படுத்திக்கலாம். அப்படியான ஒரு மாநில தேர்தல் ஆணையம்தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். அவங்கள போய் நம்ம ஜனவரி 5க்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடியே போய் பார்க்குறோம். ஆணையர் என்ன தெரியுமாங்க சொன்னாங்க, வாக்காளர் பட்டியல் இன்னும் தயாராகலை. நான் இந்த மேடையில் ரொம்ப கவனமாக நேரடியாக நான் போய் நாங்கள் நண்பர்களோடு போய் பார்த்து இந்த மாநிலத்தின் ஒரு மாநில தேர்தல் ஆணையர் சொல்வது வாக்காளர் பட்டியல் இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் நடத்த போகணுமே, காலம் வருதுன்னு கேட்டால் வாக்காளர் பட்டியல் தயாராகலை என்று ஒரு மாநில தேர்தல் ஆணையர் ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்க. இப்போ தான் மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது. ஒரு வாக்காளர் பட்டியல் என்பது ஒன்றும் இல்லாமல் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவங்ககிட்ட பேசினோடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து தலைமைச் செயலகமாக இருக்கட்டும், வேறு எந்தெந்த கதவுகளை தட்டணுமோ ஜனநாயக ரீதியாக இந்த உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சிகளுக்கான அதிகாரங்கள் குறித்து என்னென்ன பண்ணணுமோ அது வரைக்கும் பண்ணுறோம். இன்ன வரைக்கும்
தேர்தலுக்கான அறிவிப்பு இல்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுகளும் ஏற்கனவே இருக்கிற உத்தரவுகளையும் நம்ம சுட்டி காட்டுறோம். 2 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு வந்திருக்குது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்கக்கூடாது என்ற உத்தரவுகளும் வந்திருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஊராட்சியில் நம்ம எப்படி இத்தனை பணியாளர்கள், இத்தனை பெண்கள், இவ்வளவு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் சொல்கிறோமோ, அதே மாதிரி ஊராட்சிக்கு ஒரு செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு இருப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன சட்ட திருத்தம்னா, பஞ்சாயத்தில் ஊதியம் வாங்குகிற, பஞ்சாயத்திலிருந்து பணத்திலிருந்து மாதம் மாதம் வாங்குகிற ஊதியம் வாங்குகிற ஒரு ஊராட்சி செயலரை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை கிராம சபையிடமிருந்து பஞ்சாயத்திடமிருந்து பிடிஓ கையில் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே நடக்கும்னு தெரியல. ஒரு நிறுவனத்தில், ஒரு அமைப்பில் ஊதியம் வாங்குகிற ஒரு ஊழியருடைய கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தை அந்த நிறுவனத்திலும் இல்லாமல் பிடிஓ கிட்ட கொடுக்குறாங்க. இது என்னன்னா, முழுக்க முழுக்க அடிப்படை கட்டமைப்பில் இருக்கிற ஜனநாயக அமைப்புகளை சென்னையிலேருந்து இயக்குகிறதுக்கான ஒரு வழியாக தான் அவங்க பார்க்குறாங்க. பிடிஓவை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துடலாம். எங்கெங்கேயோ சிற்றூராட்சிகளில் சிறப்பாக செயல்படுகிற உள்ளாட்சி அமைப்புகளில் சுதந்திரமாக, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பஞ்சாயத்து தேர்தலில் கட்சி சின்னங்கள் கிடையாது. அது பூட்டு, சாவி, கத்திரிக்காய், ஏணி இப்படி போன்ற சுயேட்சை சின்னங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்களை கண்ட்ரோல் எடுக்கணும். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்களை எடுப்பதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலியமாக இவர்கள் நிர்வாகம் பண்ணுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு செய்து, இது மிக மெதுவாக படிப்படியாக சென்னையை நோக்கி கலெக்டர் மூலியமாக அதிகார குவியல் என்பது நடக்குது என்பதைத்தான் நம்ம பார்க்குறோம். காலையிலேருந்து நான் நிறைய தகவல்கள் இங்கே பேசினவங்கள்ட்ட புரிஞ்சிக்கும் போது, வரலாற்று ரீதியாக இப்படி அதிகார குவிவு இல்லை. தமிழர் நிலத்தில் அதிகார பகிர்வு என்பது தான் நடந்திருக்கு அப்படின்றத காலையிலேருந்து நம்ம பேசும்போது பார்த்தோம். குடவோலை முறைகளில் நிச்சயமாக நிறையா திருத்தப்பட வேண்டியிருக்கு. குறிப்பாக அது காலையில் ஐயா பேசும்போது சொன்னாங்க, அதில் நிலக்கிழாளர்கள் தான் போட்டியிட வேண்டியது அப்படின்றது சொன்னாங்க. அதில் மிக முக்கியமாக ஆண்கள் மட்டும்தான் போட்டியிடக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ளாட்சிகளுக்கான சட்டம் என்பது சாமானிய மக்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதை மாநில அரசு வலுப்படுத்த வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். எந்த மாநிலங்கள்லாம் உள்ளாட்சிகளை வலுப்படுத்துதோ அது எந்த மாநிலமும் கெட்டு போகலை. நீங்கள் கேரளாவுடைய சமூக மேம்பாடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாடு என்பது நிச்சயமாக உள்ளாட்சிகளை வலுப்படுத்துவது மூலமாக வளர்ந்திருக்குதே ஒழிய யாரும் குறைஞ்சி போயிடல. தமிழ்நாட்டிலும் உற்பத்தி என்பதை தாண்டி மனிதவள மேம்பாடு என்கிற பார்வையில் உள்ளாட்சிகளை பார்ப்பதற்கு, வளர்ச்சியை பார்ப்பதற்கு உள்ளாட்சிகளை வலுப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த கருத்துக்களை மிக முக்கியமாக இந்த கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டில் வலியுறுத்தி பேசுவது இந்த கோரிக்கையை வலுப்படுத்தும் என்ற கருத்தோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.